ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் வண்டி எந்த லாட்லேருந்து எடுத்தனோ அந்த லாட்டை நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு 4-5 வண்டி நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சூஸ் பண்ணி வச்சிருந்த வண்டியை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு வண்டி தான் நம்ம வாங்கியிருப்போம். அது என்ன வண்டிங்கிறத நீங்கள் எக்ஸிஸ்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த லாட்டில் என்னென்ன வண்டியெல்லாம் நம்ம பார்த்து வச்சிருந்தோங்கிறது. ஸோ அந்த லாட்டில் இந்த 220 தான் நான் முதல்ல பார்த்த ஒரு வண்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 118 போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு டவுட் வேற. ஸோ இந்த வண்டி உண்மையாகவே 220 இல்லை ஏதோ ஒரு 180 220 கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க தப்பா போட்டிருக்காங்களா இல்லை நான் தப்பா புரிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருந்தது. சரி, கிடைச்சா பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் இந்த வண்டி அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இது இல்லாதனால இதை டோட்டலாகவே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இதை அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த வண்டியை. அப்புறம் இது ஸ்வெட் பில்லியன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 250 cc. இது வண்டிலாம் நல்லா இருந்தது ஆக்சுவலி. என்ஜின்லாம் ப்ராப்பராக இருந்தது, எதுவுமே உடையில, எதுவுமே ஆகல. ரேடியேட்டர்லாம் பாருங்க நல்லா தான் இருக்கு. பெருசாக ஹெட்லைட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட்டில் நான் எடுத்து வச்சிருந்தேன். அடுத்து இந்த டியூக்கு. டியூக் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது ஒரு 2012, 11 அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டியூக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வண்டி இன்டாக்டாக தான் இருந்தது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இன்ஜின் சைட்ல எல்லாம் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அந்த கூலண்டோட பைப் டோட்டலாகவே ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் எண்டில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இம்பாக்ட் ஆயிருக்கும், ஒரு கீழே விழுந்து போட்டுருக்கு வண்டி. அப்புறம் ஸ்பீடோமீட்டர் டோட்டலாகவே போயிடுச்சு. இன்ஜின் சைடில் எல்லாமே ஓகே தான். சீட்டு ஃபுல் டேமேஜ். மெயினாக இந்த என்எஸ். என்எஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. வண்டியில் ஒரு ப்ராப்ளமே இல்லை. வண்டி க்ளீன் நீட்டிங் கண்டிஷனு. சீட்டு 2 சீட்டுமே டேமேஜ். ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு மட்டும் வாங்கி போட்டால் போதும். ஹெட்லைட் நல்லா தான் இருக்காது, சுற்றி இருக்க அந்த ஃபேரிங் இது மட்டும் போட்டால் போதும். அப்புறம் இதில் கூலண்ட் டேங்க் டேமேஜாக இருந்தது. மற்றபடி ரேடியேட்டர் அது இதெல்லாம் ஃபுல்லாக தான் இருந்தது. அடுத்து இந்த ஆர்எஸ். ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபேரிங்கில் ஒரு டேமேஜும் இல்லை. டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது வண்டியில். இது ஒரே ஒரு வண்டி தான் இந்த லாட்லேயே வச்சு BS6 வண்டி. மீதி இருக்கிறது எல்லாமே BS3, BS4 தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக பேக் சீட்டெல்லாம் கழட்டியிருக்காங்க. கழட்டி சும்மா ஒன்றும் சீட்டுக்காக கழட்டி இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று எடுத்துருப்பாங்கன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர் இல்லை. நிறைய ஐட்டம் இதுலேருந்து காணாமல் போயிருக்கு. இண்டிகேட்டரை காணும். அடுத்து இந்த 220 சூப்பராக இருந்தது. இந்த 220 இது எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் 17, 18 மாடல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்லைட்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேரிங்லேருந்து டேமேஜ் இல்லை. சைட் பேனல் மட்டும்தான் ஃபேனாக போயிருக்கு. பேக் சீட்ஸ் மட்டும்தான் டேமேஜ். ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியிலுமே சீட்டு டேமேஜ் தான் இருந்தது. அடுத்து இந்த லாஸ்ட்டாக நம்ம ஒரு இது எஃப்சிஎஸ். இந்த வண்டியும் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருந்தது இந்த வண்டி. ஸோ இவ்வளோதான் நம்ம அந்த லாட்டில் பார்த்ததில் ஓரளவுக்கு தேடுற மாதிரி கண்டிஷனில் இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு வண்டி இவ்வளோதான். மற்றபடி நிறைய வண்டிகள் இருந்துச்சு. சின்னதாக ஸ்ப்ளெண்டரு, பேஷனு, அப்புறம் எக்ஸலு, இன்னும் நிறைய வண்டிகள் இருந்துச்சு. பட் நான் இந்த வண்டிகளை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதுலேருந்து ஒரு வண்டி தான் வாங்கியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் வண்டியவே ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வண்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் கேஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டுடுங்க. See you in the next video. Bye.